ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மகா சிவராத்திரி அன்னைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கோவிலுக்கு போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறேன். அதான் டக்கு டக்குன்னு ஒரு ஸ்னிப்பட் மாதிரி உங்களுக்கு காட்டலான்ட்டு. இத்தனை நாளாக வீடியோ போடலங்க, சாரிங்க, என்னால் முடியல. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அது என்னன்றது கண்டிப்பாக வரப்போகிற வீடியோவில் இனிமேல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போனோடனே குங்கும அர்ச்சனை இருந்துச்சு. லலிதா சஹஸ்ரநாமம் படித்து குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சிவனுக்கு நாங்கள் உட்காந்தோம். உள்ள ட்ரோன்லாம் வச்சு அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. செட்டப்லாம் சூப்பராக இருந்தது. ஆஸ்டினில் சீடர் பார்க்கில் இருக்கிற வெங்கடேஸ்வர கோயிலுக்கு தாங்க வந்திருந்தோம். என்ட்ரு ஆகும்போதே பயங்கர க்யூவாக இருந்தது. அந்த க்யூ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த பால்லாம் வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்குள்ளேயே என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. தரிசனம் பண்ணுறவங்க அப்படியே பண்ணிவிட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு லைனு. ஒருவேளை உங்களுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா அந்த அர்ச்சனைக்கெல்லாம் வந்து தனியாக நீங்கள் பே பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு நான் 12:30க்கு கிளம்பிட்டேன். என்னால் அதுக்கு மேலே முடியவே இல்லை. ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் மறுநாள். சரி, அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் இப்போ போயிட்டு இருந்துச்சுங்க. பயங்கர லென்த்தாக போதே இந்த கூட்ஸ் வண்டின்னு ஒரு இடத்துல நின்று பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா ரோட்டில் கேட்டே இல்லாத இடத்துல இதை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. கரெக்டாக இந்த ட்ரெயின் எல்லாம் க்ராஸ் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் ஒரு மணி ஆயிடுச்சு, 1:15 ஆயிடுச்சுங்க. இதுக்கு நம்ம கோவிலே கண்ணு முழிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்றைக்கி ஃபுல் டே கண்ணு முழிச்சு விரதம் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்ப்போம். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.